வேலை தேடியே சோர்ந்து போனவன். 20 ஆண்டுகள் நேர்முக தேர்வு நடத்திய அனுபவத்தில் ரெட் ஃப்ளாக் கேப்பில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டேன். 2024-25 ஜாப் மார்க்கெட்டில் வேலை வாய்ப்பு சந்தையில் பிழைத்திருந்த ஒருவரை சந்தித்தேன். அந்த ஆர்வத்துக்குரிய நபரை நேர்முக தேர்வுக்காக அழைத்திருந்தேன். அவர் இன்டெல் நிறுவனத்தில் முன்பு பணியாற்றியவர், என்ஜினியர், பொறியியலாளர். 13 மாத இடைவெளி இருந்தது அவரது ரெஸ்யூமில். இது சந்தேகத்துக்குரியதாக உள்ளது என்றது என் உள்மனம். அடுத்த ரெஸ்யூமை பார்ப்பதற்கு முன் இதில் ஏதாவது செய்து பார்ப்போம் என்று முடிவெடுத்தேன். உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டேன். முதல் மாதம் இன்டெலிலிருந்து 15,000 பேரில் ஒருவனாக லேட் ஆஃப் செய்யப்பட்டேன். 12 ஆண்டு அனுபவம் இருந்ததால் அதிகபட்சம் 2 மாதங்களில் இன்னொரு வேலை கிடைத்துவிடும் என்று எண்ணினேன். 7 மணிக்கு எழும்புவேன். வேலைக்கு செல்வது போல் உடை அணிவேன். 9 முதல் 12 மணி வரைக்கும் வேலை தேடுவேன். 3வது மாதம் எல்லாவற்றையும் கொண்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் தயாரித்தேன். எங்கெல்லாம் விண்ணப்பித்தேன், எங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டேன் என்று குறித்தேன். எப்படியும் தோல்விதான், ஆனால் விவரமாக இருக்கட்டும் என்று. 6வது மாதம் 200 விண்ணப்பங்கள் அனுப்பியிருந்தேன். ஜூனியர் வேலைக்கு கூட விண்ணப்பித்தேன். என் மனைவி, நீங்கள் இந்த வேலைதான் என்று ரொம்ப குறிப்பாக இருக்கிறீர்கள் என்றாள். 8வது மாதம் மிடுக்கான ஆடை அணிவதையே விட்டுவிட்டேன். தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் சராசரி 294 என்றாலும் நான் 320 விண்ணப்பங்களை அனுப்பியிருந்தேன். 9வது மாதம் தனியாக ஒரு சிறு நிறுவனத்தை ஆரம்பித்தேன். ஃப்ரீலான்சிங் செய்தேன். வெப்சைட் டெவலப் செய்தேன். 15,000 ரூபாய் கிடைத்தது. போதவில்லை. என்னுடைய சம்பளத்தில் பாதி சம்பளம் உள்ள வேலைகளுக்கு கூட விண்ணப்பிக்க ஆரம்பித்தேன். அவர்கள் ஓவர் குவாலிஃபைடு என்றார்கள். 11வது மாதம் 412 விண்ணப்பங்கள், 37 ஃபோன் அழைப்புகள், 19 தொழில்நுட்ப சுற்று, 8 இறுதி சுற்று. சோர்ந்து போய் கைவிட்டேன். அப்பொழுது ஒருவர் அழைத்தார். அன்லிஸ்டட் ஜாப் தான், 6 மாதம் தான் கான்ட்ராக்ட். இன்டெலில் நான் வாங்கியதில் 80% சம்பளம். ஆனால் 1.5 மணி நேர பயணம். ஒவ்வொரு முறையும் போக 1.5 மணி நேரம், வருவதற்கு 1.5 மணி நேரம். நான் முன்பு 10 நிமிடத்தில் சென்று வந்த வேலைக்கு 1.5 3 மணி நேரம் பயணித்தேன். ஆனால் மறுபடியும் வேலைக்கு சென்றேன். 16வது மாதம் ஒப்பந்தம் இன்னும் 2 மாதத்தில் முடிந்துவிடும். வேலை தேட ஆரம்பித்தேன். இல்லை என்றால் பழையபடி முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உரையாடலின் இறுதியில் ஒன்றை புரிந்து கொண்டேன். இது ரெட் ஃப்ளாக் அல்ல, விழுப்புண், பேட்டில் ஸ்கார். 412 விண்ணப்பங்களுக்கு பிறகும் 413வது நேர்முக தேர்வுக்கு ஒருவர் போகிறார். நிராகரிப்புகளை கூட ஸ்ப்ரெட்ஷீட்டில் பதிவிடுகிறார். முற்றிலும் சோர்ந்து போகவில்லை. நான் அவரை தேர்வு செய்தேன். ஏனென்றால் அவர் பிழைக்க முடியாத சூழ்நிலையில் பிழைத்திருக்கிறார். இடைவெளியை கேப்ஸ் கொண்டு ஒருவரை மதிப்பிடுவது விட்டுவிடுங்கள். லாயர் வெயின்ஸ்டைன் தன் அனுபவத்தை இப்படி பதிவு செய்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.